தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். வழி இதுவே, இதிலே நடவுங்கள். வழி இதுவே, இதிலே நடவுங்கள். இன்றைய நாட்களில் அநேகர் தாங்கள் போகிற வழி சரியானதா, பாதுகாப்பானதா, ஆசீர்வாதம் நிறைந்ததா என தெரியாமல் வேதனைப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு வியாபாரி மாட்டு வண்டியில் அதிகமான அளவு முட்டைகளை ஏற்றி சந்தைக்கு சென்று கொண்டிருந்தார். அவர் போகும் வழியில் 2 வழிகள் தென்பட்டது. அப்பொழுது அங்கு ஒரு முதியவர் நின்று கொண்டிருந்தார். அவரிடம் சென்று, ஐயா, சந்தைக்கு எந்த வழி சென்றால் நன்றாக இருக்கும் என்று கேட்டார். அந்த முதியவர், தம்பி, இந்த 2 வழியும் சந்தைக்கு செல்லும் வழிதான். நீ வலதுபுறத்தில் போனால் 6 கிலோமீட்டர், ஆனால் அது நல்ல வழி. நீ இடதுபுறத்தில் சென்றால் 2 கிலோமீட்டர், ஆனால் அந்த வழி கற்களும் முட்களும் நிறைந்த வழி என்று சொன்னார். அந்த வியாபாரி யோசித்தார். 6 கிலோமீட்டர் தூரம் செல்லும் நல்ல வழியை தெரிந்தெடுக்காமல் 2 கிலோமீட்டர் உள்ள கரடுமுரடான வழியை தெரிந்தெடுத்து அதன் வழியே சென்றார். அவர் சந்தைக்கு சென்று பார்க்கும்போது எல்லா முட்டைகளும் உடைந்து போய் இருந்தது. அந்த பெரியவர் 6 கிலோமீட்டர் தூரம் வழியை எதற்கு சொன்னார் என்று அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. அந்த நல்ல வழியில் சென்றிருந்தால் எல்லா முட்டைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள வழி கரடுமுரடானது என்று தெரிந்தும் அதன் வழியில் வந்ததால் எல்லா முட்டைகளும் உடைந்து போய்விட்டது என வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு நல்ல வழியை காட்டுபவர் யார் என்று நீங்கள் அறிந்து அதன்படி நடக்கும்போது நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்ட போல வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்பதற்கேற்ப நீங்கள் தேவனாய் கர்த்தர் காட்டும் வழியை தெரிந்தெடுக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனை மட்டும் சார்ந்து அவர் கொடுக்கும் ஆலோசனையின்படியும் அவர் காட்டும் வழியின்படியும் நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை அநேகர் மத்தியில் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.